ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 37 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்வாட் ஸ்மித்தோட பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. இடத்துல ஏகப்பட்ட ஆர்மர்லாம் இருக்குமா, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்பா, நான் இந்த அளவுக்கு நிறையவே ஹாண்டடான ஆர்மர்ஸை பார்த்ததே இல்லை. தாத்தாவும் சொல்கிறாரு, யூஸ்வலாக இதுங்கெல்லாம் பாஸ் மாஸ்டரு, இதுவும் பி ரேங்க் இல்ல அதுக்கும் மேல இருக்கிற கேட்லலாம். ஆனா நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. உடனே தாத்தாவோட பேத்தி அவங்க கேக்குறான், ஆமா அக்கா, இது எல்லாத்தையுமே நாங்க மாடிஃபை பண்ணலாமா? ஹாண்டட் ஆர்மர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்க அங்க ரெஸ்கியூ பண்ணும்போது கிடைச்சது. எனக்கு அவரை பார்க்கும் போதே தெரிஞ்சது அவர் வந்து ஒரு ரிச்சான காய் தானே, அதே மாதிரி ஒரு ஹை ரேங்கான சோல்ஜராகவும் இருக்காரு. அட நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அதான் யூனஹா சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரியே இல்ல, ஆர்மரியே ஓடி போய் பார்த்துன்னு இருக்கா. அட பாத்துமா, அந்த மாதிரி ஓடி போவாத, கீழே வந்துருவேன். அந்த இடத்துல நம்ம யங்ஜூனும் வரான். ஆமா யங்ஜூன், அங்க நீ போயின்னு இருக்க? அதுவா, எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்பா, இப்பதான் மிஷினை விட்டு வந்தேன், இதுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட வேலை, வில்லியனை காப்பாத்தினேன், இப்போ திரும்பவும் என்ன வர வச்சுட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன், ஆனா அதுக்குள்ள அவன் கெத்து விட்டான் எல்லாத்தையும். எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஆச்சு வேணும், இல்லைன்னா எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும். அந்த விஸ்கியை ஓபன் பண்ண கூட எனக்கு டைம் இல்ல, அதுக்குள்ள லீயால நான் இங்க வந்துட்டேன். கார்ட்டூன் லீடர், உங்களுக்கு வந்து கேக்குதா அங்க இப்படின்னு நம்ம யூன்ஹா அங்க கேக்குறா. அங்க நம்ம லீயும் வாய்ஸ் வழியா சொல்றான், சொன்ன மாதிரியே அந்த பிளாக் ஸ்மித்தை இங்க ஃபைனலி நீ கொண்டு வந்துட்டியா? ஆமா, அவங்க வந்து இப்போ கரண்டா இங்க இருக்கிற ஹாண்டட் ஆர்மர்ஸை பார்த்துன்னு இருக்காங்க. பின்னாடி யங்ஜூனும் நைஸா சைகையிலேயே சொல்றான், இப்படி அவன் என்ன பத்தி கேட்டா நான் எந்த போயிட்டேன் அப்படின்னு சொல்லு, இல்லனா அவ்வளவுதான், நான் அதை பிரச்சனையில மாட்டிப்பேன். லியோ சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, லிங்க்ல இருக்க அந்த மேஜிக் அதை வந்து ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணுங்க, அதே மாதிரி ஆர்மரிக்கு போய் ஆர்மரு வெப்பனு இதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம யங்ஜூனும் அங்க வரணும். அவனையும் சொல்ற, இல்ல நான் வந்து வரமாட்டேன், இப்போதான் நான் மிஷினுக்கு போனேன், அதுக்குள்ள இவனால நான் அங்க போற மாதிரி இருக்கு, ஏன்னா ஒரு மாசமா நான் சண்டை போட்டு இருக்கேன், இல்ல என்னால முடியாது. இப்பதான் அங்க என்ன ஆச்சுன்னே காட்டுறாங்க. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம யங்ஜூன் இருக்கால, அவன் 2 வருஷமா இந்த விஸ்கி பாட்டில் நிறையவே காஸ்ட்லியா இருக்கிற இந்த பாட்டில் 2 வருஷத்துக்கான ஸ்டாக் ஆளு சேர்த்து வச்சிருப்பான். நான் அது தெரியாதனமா நம்ம ஹீரோட கையில மாடி இருக்கும். நம்ம கையில இருக்கிற எல்லா விஷயமும் அந்த யங்ஜூன் இருக்குன்னு இருக்கிற அந்த ஆல்கஹாலுக்கான ஸ்டாக் இது. அப்படின்னா கவலையப்படாத, இதுதான் எனக்கும் வேணும், ஏன்னா இது போதும், நீ வந்து அவன் கிட்ட வெறுமா சொல்லு, நான் அங்க பேக் பண்ணும்போது இதையும் தெரியாதனமா கொண்டு வந்துட்டோன்னு. இதான் நம்ம லீ அங்க யங்ஜூன் கிட்டயும் சொல்லிருப்பான், உன்னோட 2 வருஷத்துக்கான அந்த பேபிஸ், அதாவது அந்த ஆல்கஹால் எல்லாத்தையுமே ஒரு பேபிஸ் மாதிரி அவன் பாக்குறான். அந்த பேபிஸ நான் வந்து இப்போ கொண்டு போக போறேன், அதாவது இப்போ அது எங்க கூட தான் இருக்கு, அப்படி எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், உன்னோட பேபிஸ உன்னால திரும்பவும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன, இந்த மெஷினே நாசமா போயிடும், 2 வருஷத்துக்கான ஸ்டாக் ஒட்டு மொத்தமா நாசமாயிடும். ஜூன், உனக்கு வந்து என்ன பண்ணும் தெரியும்ல, அதனால வா யங்ஜூன், நீ என்ன தேடி வந்தாகணும். அட லீ பையலே, உன்னை நான் விட போதில்லடா, மரியாதையா என்னோட பேபிஸ கொடு, இந்த பொறுமையா குடிச்சு ஜாலியா இருக்கலாம், நான் என்ஜாய் பண்ணலான்னு வச்சேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அடி பேசுறான், ஐயோ என்னை மன்னிச்சிரு, சிக்னல் வந்து போயிடுச்சு. கேட்கிறேன் யங்ஜூன் இன்னமும் கடுப்பா வரான், எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட பேபிஸே கொண்டு போயிட்டல அப்படின்னு சொல்றான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து தாக்கும் போதே சொல்றான், மரியாதையா சொல்லு, அது எல்லாமே எங்க, அதை குடிச்சதானே நீ? ஏய் பைத்தியம், இந்த மாதிரி நாங்க ஒன்னும் அதை குடிக்கல, இப்போ நம்ம எஸ்பெஷலா மிஷன்ல இருக்கோம், இந்த மாதிரி டைம்ல இதுக்காக நீ வந்து சண்டை போடக்கூடாது, தெரியும்டா, இந்த மாதிரி நீ குடிச்சிருக்க, மரியாதையா கொடு. இதையும் வித்தியாசமான அந்த டார்க் எல்ஃப் அது பார்த்துன்னு இருக்கு. இதுல அதோட கையில ஒரு வித்தியாசமான மிருகமும் இருக்கு, அதுவும் இவங்கள பயங்கரமா தாக்க வருது. ஆனா இதெல்லாம் தெரியாத நம்ம யங்ஜூனு அங்க காத கச்சனை இருக்கான். ஏய் பைத்தியக்காரா, முன்னாடி பாரு, இப்போ பிரச்சனை ஆல்ரெடி பெருசாயின்னு இருக்கு உன்னால. அந்த இடத்துல அந்த வித்தியாசமான மாஸ்டர் இவங்களை நோக்கி வந்தா பார்த்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது பிரச்சனை ரொம்ப சீரியஸா போகுதுன்னு. அடே நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். அப்பனா என்ன பண்ண போறேன் யங்ஜூன்? அட்டாக்கும் நம்ம யங்ஜூன் கிட்ட வந்து ஜஸ்ட் மிஸ்ல ஆளு தப்பிக்கிறான். உண்மையை சொன்னா இது ரொம்ப அனோயிங்கா இருக்கு. இதே மாதிரி அந்த டென்டகல்ஸ் அவங்கள நோக்கி வந்துங்கனே இருக்குமா, ஒரு சைடு மேல தப்பிக்கிறான், இன்னொரு சைடு கீழே தப்பிக்கிறான். அதே மாதிரி அங்க தப்பிச்சுக்கினே இருக்கான். இடத்துல நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம இதே மாதிரி பண்ணா எதுவுமே வேலைக்கு ஆகுதுன்னு. அதனால அவனோட பவரை பயன்படுத்துறான். ஜெயிண்டா இருக்கிற அந்த ஸ்வாடு அதை அவன் பயன்படுத்த அது ஆக்டிவேட் ஆகுது. இந்த சைடு யங்ஜூனோட கண்ணுக்கு நேரா அது குத்தலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அந்த மாஸ்டரும் ஏதோ ஒரு பாஷையில அங்க வளர ஆரம்பிக்குது, ஆனா நம்மளுக்கு சுத்தமா புரியல. முன்னாடியே நம்ம லியோ சொல்றான், நான் வந்து குதிக்கும் போது எந்த போயிருப்பேன் தெரியுமா, நீ வந்து கவலைப்படாத, நீ பண்ண வேலைக்காக நான் உன்னை அப்புறமா கொல்லாம விட போதில்ல, ஆனா நான் என்ன பண்றது, நான் இப்போதைக்கு இவனோட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம், அந்த நிலையிலேயே இவன் இல்ல, முக்கியமா அந்த 3 பொண்ணுங்களை நான் காப்பாத்தணும், இதனால நான்
என்ன பண்றது? அந்த இடத்துல நம்ம யங்ஜுனும் பார்த்து கேக்குறான். ஆமா, அந்த வித்தியாசமான ஆளு வந்தா இத பண்ணானா என்ன? ஆமா, அவனே இதான் பண்ணான். ஃபர்ஸ்ட் அவனோட கதையை முடிக்கணும் இதுக்காக, அதுக்கப்புறம் உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் வந்து. ஆமா, அதேதான், நான் உன் கூட அப்புறமா சண்டை போடுறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு அங்க சண்டை போடுறாங்க. நம்ம லீ கீழே ஸ்வாட கண்ட்ரோல் பண்றான். முன்னாடியே நம்ம யங்ஜுனும் ஓடி போறான். அந்த இடத்துல அந்த வித்தியாசமான மாஸ்டரும் அதோட டென்டக்கலை வச்சு தாக்குது. அது டைரக்டா நம்ம யங்ஜுன் மேல படலான்னு வருமா, அதுக்குள்ள நம்ம லீ அனுப்புன அந்த ஸ்வாடு அது அப்படியே குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. சீக்கிரம்டா, இதுதான் உனக்கான வாய்ப்பு, சீக்கிரமா அதோட கதையை முடி. அதே மாதிரி நம்ம யங்ஜுன் செம்ம வேகமா போய் அந்த டார்க் எல்ஃபோட தலையை வெட்டி வர்றான். அவ்வளவுதான், அதோட கதையை முடிஞ்சிச்சு நம்ம யங்ஜுன் நினைக்கிறான். அந்த மாஸ்டர் இன்னமும் ஸ்மைல் பண்ணு பாக்குற யங்ஜுனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. லீயும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா வெட்டின அந்த தலை அது தன்னால அங்க இணைய ஆரம்பிக்குது. அதோட தலை கனெக்ட் ஆன அத்த செகண்டே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆறா பரவ ஆரம்பிக்குது. அந்த ஆறாவை பார்த்தோன்னே நம்ம லீக்கு புரியுது, என்ன இது, அந்த இடத்துல பயங்கரமான ஆறாவை அவன் வெளிப்படுத்துறான். இதே மாதிரி ஃபைட் வந்து போச்சுன்னா அவ்வளவுதான், இன்னமும் நிலைமை மோசமாயிடும். அவன் கையில ஒரு வித்தியாசமான மிருகம் இருந்திருக்கும்ல, அந்த டார்க் எல்ஃபோட அந்த கையில இருக்க அந்த மிருகம் இது இப்போ தன்னால அங்க இறங்கி வருது. அந்த மிருகமும் ஸ்மைல் பண்ணிருக்கும். ஏன்னா இப்போ அந்த மாஸ்டரால ஸ்பிளிட் ஆக முடியுது. இப்போ அவங்க ஒருத்தங்க இல்ல 2 பேரு. அடைச்ச இப்போ ஒருத்தனுக்கே அங்க வழி இல்ல, இப்போ இன்னொருத்தனா? இப்போ நம்ம என்ன பண்றது? விஷயம் இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டார்க் எல்ஃப் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல எதோ சொல்ல இருப்பானா, நம்ம யங்ஜுனுக்கு சுத்தமா புரியல. ஆளு நம்மள மாதான் மாதிரி அனிமேலாம் பாப்பான் போல. அந்த இடத்துல அவனே டைலாக சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான் அது வந்து எனக்கு புரியல, ஆனா ஒரு விஷயம் என்னால கெஸ் பண்ண முடியுது. அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஏய் முட்டாள் பசங்களா, இங்க வந்து ஒரு மாட்டலான பீயிங், நான் ஒரு இம்மார்டல், என்னையே நீங்க கொல்லலான்னு பாத்தீங்களே, அதுக்காக உங்களை வந்து நான் கொல்ல போறேன். இதான் அந்த பைத்தியக்காரன் வித்தியாசமான லாங்குவேஜ்ல சொல்றான்னு நான் ஏதோ ஒண்ணு நான் வந்து வெட்டி பார்க்க ஆசைப்படுறேன். நான் எத்தனை வாட்டி துண்டு துண்டா ஆக்க முடியுதுன்னு, நீ சாகுற வரைக்கும் உன்னை வெட்டலான்னு இருக்கேன். இந்த இடத்துல ஆளு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். இந்த சைடு அந்த மாஸ்டர் டென்டக்கலை வச்சு பயங்கர வேகமா நம்ம லீய தாக்குது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான், ஆனா அதோட அட்டாக் எல்லாம் பயங்கர வேகமா இருக்கு. இந்த சைடு நம்ம யங்ஜுனை காட்டுறாங்க. அந்த டார்க் எல்ஃப பயங்கரமா வெட்டி போட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கூறு போடுறான். பரவாயில்ல, இது ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு டைம்ல நான் சரக்க சீக்கிரமா குடிச்சாவணும். இடத்துல ஆளு சரக்கு குடிப்பானா, அந்த இடத்துல குடிக்கும் போதே திடீர்னு ஒரு பயங்கரமான தாக்குதல் நடக்குது. இதனால சரக்கு பாட்டில் அங்க துண்டாவுது. நம்ம யங்ஜுனுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சைடு லீ மேல அது பயங்கரமா தாக்கி இருக்குமா. இந்த அட்டாக்னால நம்ம லீ எங்கேயோ போய் விழுறான். லீக்கும் நல்லாவே புரியுது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நான் என்னதான் என்னோட உடம்ப நிறையவே ஹார்டனிங் பண்ணாலும் என்னோட உடம்பே ஒரு மாறியாவது அதோட ஒரு அட்டாக்னால. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல, அந்த பெரிய ஹீரோ கிரேட் ஸ்வார்டு அதோட ஷேப்பை மாத்தி தான் நான் இதை தாக்கணும்னு நினைக்கிறேன். இடத்துல திரும்பவும் அது தாக்க வருமா. கரெக்டான வாய்ப்புக்கு ஹீரோ வெயிட் பண்றான். இதெல்லாம் தெரியாம மாஸ்டரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கு. இந்த சைடு அந்த டார்க் எல்ஃபும் ஒரு வித்தியாசமான பாஷையில ஏதோ ஒன்று சொல்லுமா. யங்ஜுன் தான் நம்மளுக்காக அதை டிரான்ஸ்லேட் பண்றான். கேவலமான ஹியூமன்ஸ், உங்களை வந்து நான் விட போதில்ல, நீங்க வந்து ஒரு சாதாரணமான ஹியூமன் தான், உங்களுக்கு எவ்வளவு தைரியமா இம்மாட்டல மீட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னால நம்மளுக்காக அங்க டப் பண்ண இருக்கான். பாக்குற அந்த டார்க் எல்ஃபுக்கே புரியல, ஆமா இவன் என்னதான் பண்ண இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம யங்ஜுன் வந்து ரொம்ப கடுப்பாயிரான். ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற அந்த விஸ்கி பாட்டில் அந்த டார்க் எல்ஃப் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருக்கும். பாலுக்கு குடிக்கிறதுக்கும் அங்க எதுவுமே இல்ல. நீ தானே இதை உடைச்ச, நீ இம்மாட்டலோ இல்ல வேற ஏதாச்சும், நான் எனக்கு கவலையே இல்ல, நீ வந்து இப்போ செட் ஆகணும், ஏன்னா உன்னாலதான் என்னோட விஸ்கி பாட்டில் போச்சு. இந்த சைடு அந்த மாஸ்டரும் அப்படியே ஸ்மைல் பண்ண இருக்குமா. லீயும் சொல்றான், சரி பாக்குறேன் உன்னால எவ்வளவு தூரம் இதை தாக்க பிடிக்க முடியுதுன்னு. மாஸ்டருக்கே தெரியாம அந்த சோடை அவன் பின்னாடி கொண்டு வரான். மாஸ்டரும் அந்த சோடை நோட்டீஸ் பண்ண அது ரொம்ப சின்ன சோடா தான் இருக்கு. ஆனா திடீர்னு அந்த சோடோட சைஸ் பெருசாகி அப்படியே அதை 2 துண்டாக்குது. பாக்குற ஹீரோவும் யோசிக்கிறான், அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு. அந்த மாஸ்டரோட கண்ணுல எந்த விதமான பயமும் இல்ல. அந்த மாஸ்டர் திரும்பவும் நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பிக்குது. என்ன இது, நான் அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணியும் எதுவுமே ஆகல, எதுவுமே ஆகாத மாதிரி என்ன தாக்க வருது, இப்போ நான் என்ன பண்றது. அப்புறம் தான் அந்த மாஸ்டர் அவன் பாக்குறான். அந்த மாஸ்டரோட உடம்பு அது தன்னால ஜாயின் ஆகுது. யோச்சமா தான் அந்த டார்க் எல்ஃபால எப்படி ரீஜெனரேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி இந்த மாஸ்டராலையும் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அப்படியே அங்க சண்டை போமா. நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல, ரெண்டுமே இம்மாட்டலா, எனக்கு இன்னமும் தெரியல இதுங்க ஏன் இம்மாட்டலா இருக்குன்னு. இதுங்களால அசால்ட்டா ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. லீயும் நல்லா யோசிப்பானா. ஒரு கட்டத்துல அவனுக்கு புரிய வருது. நம்ம லீ அங்க யங்ஜுன் கிட்ட பயங்கரமா கத்தி சொல்றான், யங்ஜுன் இப்பதான்டா எனக்கு தெரியுது, முன்னாடி நம்ம தாக்கியிருப்போம்ல அப்போ அதோட டேமேஜை பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவளைக்கும் ஹீல் ஆயிருக்காது. ஏன்னா அதுக்கு காரணம் அதோட 2 பாடியும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த வகையான மாஸ்டர்ஸ் இதுங்க வந்து எப்பயுமே அதோட ட்ரூவான ஐடென்டிட்டியை மறைக்கும். முக்கியமா இதுங்க இம்மாட்டெல்லாம்
இல்ல, இதுங்க ரெண்டுத்தையும் ஒரே அடியா நம்ம கொல்லணும், அதுவும் ஒரே ஸ்பாட்ல. அப்பதான் இதுங்களை நம்மளால கொல்ல முடியும். இதை கேட்கிற நம்ம ஜூயங் ஆல்ரெடி கடுப்புல இருப்பான். இப்ப வேற வழியும் இல்ல, அதனால ஒத்துக்கிறான். அந்த சின்ன பொண்ணுங்களையும் உங்க காப்பாத்தி ஆகணும். சரிடா, நான் பண்ணி தொலைறேன். அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரியே பண்ணு. கரெக்டான டைம்ல நம்ம தாக்கணும். ஏன்னா நம்ம ஒரே அடியில அவனை கொன்னாகணும். அப்பதான் நம்மளால 2 பேரையும் கொல்ல முடியும். லியோ அவனோட கைய ஒரு ஷீல்டா மாத்திக்கிறான். இது பயங்கரமா தாக்க வருமா? அங்க லியும் கத்துறான், இப்போ பயங்கரமா தாக்கு. லீ தாக்கும் போது கரெக்டா அதோட தலைக்கு கிட்ட இருப்பான். சொல்லும் போதே நம்ம யங்ஜூன் அவன் தலையை வெட்டிடுறான். சைடு நம்ம லியும் கரெக்டா அதே டைம்ல தலைய ஒண்ணுமே இல்லாம வெட்டி விட்டுறான். அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஃபைனலி இந்த அழிவோட ஃபர்ஸ்ட் இதை நீங்க நீக்கியாச்சு. இந்த அழிவை இன்னமும் நீக்கல. இதுக்கான கோரு அதை நீங்க அழிச்சா ஒண்டிதான் இதை நீக்க முடியும். அந்த ரிச்சுவல் பண்ற அந்த பசங்க உங்களை இவங்க காப்பாத்தணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த போர்ட்டல் வழியா ஒரு மிகப்பெரிய பாஸ் மாஸ்டர் வரும். சைடு நம்ம யங்ஜுனுக்கும் லீக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம கதையை முடிச்சிட்டோன்னு அந்த இடத்துல நம்ம யங்ஜுனும் சொல்றான், அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டோம்ல, எல்லாமே ஓவர்ல. ஆமாண்டா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, இப்போ ஒரு கை பாத்திர வேண்டியதான். நான் என்னோட பேபிஸ மரியாதையா குறா எங்க வச்ச நீ? நம்ம ஜெயிச்சக்கு அப்புறமும் இப்படி சண்டை போடணுமா என்ன? ஏன்னா நம்ம தேவையே இல்லாம சண்டை போடுறோம். உன்னோட பேபிஸ் இதுங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஏன்னா சப்ளைஸ்க்கு இடையில தான் நான் வச்சிருக்கேன். வாய மூடு, எனக்கு இப்பயே வேணும். ஏன்னா அவங்க சண்டை போடுறாங்க. ஒரு வாய்ஸ் கேக்குது, யாரு சொன்னா எல்லாமே மூஞ்சி போயிடுச்சுன்னு? ஏன்னா இப்போதான் ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற 2 பொண்ணுங்களை அது கொல்லுது. அந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஃபிளவர் அவங்க ப்ளூம் ஆகுது. இதுல வேம்பயர் பொண்ணு சொல்றான், அவ்வளவுதான். அங்க வேம்பயர் பொண்ணு சொல்றான், அவ்வளவுதான். இப்பதான் உண்மையிலேயே விஷயம் ஆரம்பிக்க போகுது. யூனிவர்ஸோல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.